சில நேரங்கள்ல கர்த்தர் சொல்லி நீ மனம் திரும்பலன்னா திடீரென்று பிரச்சனை வெளியிருந்து எழும்போம். நீங்க நினைப்பீங்க எதுக்கோ பிரச்சனை எழும்புது. இப்ப போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமா எழும்புறான், சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனக்கு விரோதமா எழும்பானேன். ஆமா, கர்த்தர் சொல்வாரு பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன் சால்வ் ஆகாது? அவரை நான் தான் எழுப்பி இருக்கிறேன். நீ சபையில சொல்லும் போதே திருந்திட்டினா உனக்கு நல்லது. திருந்தாத பட்சத்துல கர்த்தர் புறஜாதியாரை எழுப்புவார். பக்கத்து கடைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், RSS எல்லாத்தையும் எழுப்புவார் கர்த்தர். அத்தனையும் எழுப்புவார். எதுக்கு எழுப்புறாரு நினைக்கிறீங்க? நான் எப்பவும் சொல்ற காரியம் ஒண்ணு உண்டு. தேசத்துல புறஜாதி கொடுமையான ராஜா ஒருத்தன் எழும்புறானா அதற்கு காரணம் தேசம் அல்ல, தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் ஒழுங்கா இல்லாத பட்சத்தில் தான் தேவன் புறஜாதியாரை மேலே எழுப்புவார்.